வணக்கம் மக்களே, எம்சிஎம் சேனல்லேருந்து நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். நம்ம மிடில் கிளாஸ் மேன் சேனலில் லெட்ஸ் டாக் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் மூலமாக மக்களுக்கு தினமும் எங்களால் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது 100% கொடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு தான் மதன் கௌரி இருக்காடா, அப்புறம் என்ன விளக்கண்ணைக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு நீங்கள் திட்டுறது என் காது கேட்குது. இருந்தாலும் எல்லாருமே மதன் கௌரி ஆற முடியாது, எல்லாருமே எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் மேன் சேனல் ஆற முடியாது. கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவு அப்படின்னு எங்கள் சேனல் அட்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம். பேக்ரவுண்ட் கூட பார்க்குறது மதன் கௌரி மாதிரி இருக்கல, மாற்றிடுவோம். மாறிடுச்சுல. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ பெரிய ஊர், பழமையான ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று மதுரையை சொல்லுவாங்க, இல்லைனா தஞ்சாவூர் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பாண்டியர்கள் சோழர்கள் ஆண்ட பகுதியான தஞ்சாவூர் மதுரை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊராக இருந்துச்சு. ஆனால் திண்டுக்கலும் 2600 வருஷத்துக்கு பழமையான ஊருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திண்டுக்கலை பல பேரரசுகள் ஆண்டிருக்காங்க. பல பேரரசுகள் ஆண்டாலும் திண்டுக்கலை எல்லாருமே பிடிக்கணும், எல்லாருமே திண்டுக்கல் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த முக்கியமான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் எப்படி பெயர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திண்டுக்கல்னு பெயர் வர்றதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. முதல் காரணம் என்னென்னா, திண்டிங்கிற அரசர் பல ஆண்டுகள் முன்னாடி ஆண்டுகிட்டு இருக்கார். அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈஸ்வரர் அவரை வதம் செஞ்சு கொண்டுடுறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது. இது ஒரு புராதன ரீதியான ஒரு ரீசனாக அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு முக்கியமான ஜியோமெட்ரிக்கலான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டு என்றால் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கலை சுற்றியும் திண்டா மலைகள் இருக்கனால மலைகளால் உருவான ஊர், அதாவது திண்டுக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திண்டுக்கல் ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற எந்த ஒரு மிகப்பெரிய காப்பியங்களையும் இல்லாத இந்த ஊர் எப்படி 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் இருக்குது. திண்டுக்கலோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட சிறப்பம்சம் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். திண்டுக்கலோட வரலாறு பார்த்திங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மகிட்ட இருக்க குறிப்புகள்லேருந்து இருக்குது. ஆனால் அது வரலாறு 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லவும் படுது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சோழர்களோட த கிரேட் கிங்கான கரிகால சோழன் திண்டுக்கலை பாண்டியர்களிடமிருந்து கைப்பற்றி ஒரு 500 ஆண்டுகளாக, சுமார் 1 இல்லை 2 இல்லை 500 ஆண்டுகளாக திண்டுக்கலை சோழர்களே ஆண்டுக்கு இருக்காங்க. அப்போ சோழ தேசம் கொஞ்சம் வலுவடைகிற டைம், அதாவது 6th centuryயில். அப்போ காஞ்சிபுரத்தை தலையிடமாக கொண்டு ஆண்டுக்கு இருந்த பல்லவர்கள் இருக்காங்களே, அவங்க மறுபடியும் கீழ் தெற்கு தமிழ்நாடு இருக்குல்ல, அதை நோக்கி படையெடுத்து வராங்க. அப்போ படையெடுத்து திண்டுக்கலை ஈஸியாக நம்ம கைப்பற்றிட்டோம்னா அடுத்து பாண்டியர்கள் அப்படி எல்லாத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் திண்டுக்கலை மறுபடியும் கைப்பற்றி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் சோழர்களோட த கிரேட் கிங் இருக்காங்களே, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவங்களாம் வர்ற டயத்தில் பல்லவர்களோட ஆட்சி காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு வலுவிழந்து போகிறப்ப பல்லவர்கள் மீது போர் தொடுத்து திண்டுக்கலை தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம சோழர்களே ஆண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட ஆட்சி முடிவுக்கு வர டைம். அப்போ தான் பாண்டியர்கள் இதான் சரியான டைம், இதுக்கப்புறம் சோழர்களை எந்திரிச்சிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சோழர்கள் மேலே படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழர்கள் மேலே படையெடுத்து சோழ தேசத்தை தோக்கடிக்கிறாங்க. ஸோ சோழ தேசத்தை தோக்கடிச்சதுக்கப்புறம் சோழ இளவரசர் நாடு விட்டு கடத்தப்படுறாங்க. அதான் 1001 படத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். பாண்டியர்கள் திண்டுக்கல் மலை மேலே ராஜராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு கோயிலை கட்டுறாங்க. இது சுமார் 700 வருஷத்துக்கு பழமையான ஒரு கோயிலாக இருக்குது. சுல்தான்ஸ் அதுக்கப்புறம் பாண்டியர்களை தோக்கடிச்சுட்டு திண்டுக்கலை கைப்பற்றுறாங்க. அவங்ககிட்ட விஜயநகர பேரரசை கைப்பற்றுறாங்க. சுமார் 200 ஆண்டுகளாக விஜயநகர பேரரசு ஆண்டு திண்டுக்கலை ஒரு பெரிய சிட்டியாக உருவாக்குறாங்க. விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் திண்டுக்கலை நாயக்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ தான் முதல் முறையாக முத்துகிருஷ்ண நாயக்கர் அப்படிங்கிறவர் 1605 திண்டுக்கல் மலை மேலே ஒரு கோட்டையை கட்டுறாரு. அதான் திண்டுக்கல் மலைக்கோட்டையாக அதுக்கப்புறம் மாறி இருக்குது. திருமலை நாயக்கர் காலத்தில் தான் திண்டுக்கல் மலைக்கோட்டை இன்னும் கொஞ்சம் பிரசித்தி பெற்று விளங்குச்சு. 18ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்டிங்கில் மைசூர் மகாராஜா திண்டுக்கல் மீது போர் தொடுக்கிறாரு. திண்டுக்கலை போர் தொடுத்து திண்டுக்கலை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ திண்டுக்கலை 18 பாளையங்களாக இருந்துச்சு. பாளையங்கள்னால் சில கிராமங்கள் சேர்ந்ததெல்லாம் ஒரு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாளையத்துக்கு ஒரு பாளையக்காரர் ஆட்சிக்காரராக இருப்பார். மொத்தம் திண்டுக்கல்லில் 18 பாளையக்காரர்கள் இருந்தாங்க. இவங்க 18 பாளையக்காரர்கள் சேர்ந்து திண்டுக்கலோட அரசருக்கு வரி செலுத்த முடியாது, நீ என்ன பெரிய அவ்வளோ பெரிய ஆளா இவனா, நாங்கள் அப்படிலாம் எங்கள் ஊரில் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு சண்டை போட்டு பாளையக்காரர்கள் புரட்சி பண்ணிக்கிருந்தாங்க. அப்படி இருக்கப்போ மைசூர் மகாராஜா என்ன பண்ணார்னா ஹைதர் அலி அனுப்பி வைக்கிறாரு. ஹைதர் அலி இந்த பாளையக்காரர் புரட்சிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு ஹைதர் அலி திண்டுக்கலை தலையிடமாக வச்சு அவரோட ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் திண்டுக்கல் மலைக்கோட்டையை மீண்டும் புதுப்பிச்சு ஒரு கோட்டை மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு இருக்க அவர் ஆட்சியில் அவருடைய மனைவி அமரின்சா பேகம் கர்ப்பம் அடைகிறாங்க. கர்ப்பம் அடைஞ்சு பிரசவத்தின் போது அவங்க இறந்து போயிடறாங்க. அவங்க நினைவாக அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படுது. கட்டப்பட்ட இடம் இப்போ பள்ளிவாசலாகவும் அந்த இடம் இருக்க ஊர் அவங்களோட மனைவி நினைவாக பேகம்பூர் என்று அழைக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப தென் தமிழகத்தில் ஆங்கிலேயர்கள் பெரும்பான்மையான தமிழகத்தை பிடிச்சிருந்தாங்க. அப்போ
வேலு நாச்சியார், மருதுபாண்டியர்கள், அப்புறம் சில பாளையக்காரர்கள் எல்லாத்துக்குமே ஹைதர் அலி அவருடைய கோட்டையிலேயே தங்க இடம் கொடுத்தாங்க. அப்பயே திண்டுக்கல்ல முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அவ்வளோ ஒற்றுமை இருந்திருக்கு. ஹைதர் அலி பண்ண இந்த விஷயம் ஆங்கிலேயர்களை எரிச்சலடைய வச்சு இவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுருச்சு. இதனால் மைசூருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் ஒரு போர் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. மைசூர் மகாராஜா ஹைதர் அலிக்கு சப்போர்ட் பண்ணி போர் புரிய உதவி செஞ்சார். இருந்தாலும் ஹைதர் அலி போரில் தோக்கிற நிலைமைக்கு வந்தவொடனே ஒரு அமைதி உடன்படிக்கை மூலமாக திண்டுக்கல் மலைக்கோட்டை மறுபடியும் ஹைதர் அலியை ஒப்படைக்கப்பட்டது. 1788 ஹைதர் அலியோட மகன் திப்பு சுல்தான் வந்து திண்டுக்கலுக்கு அரசராக முடிசூட்டப்படுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் அந்தளவுக்கு சமரசம் ஒன்றும் இல்லை. அதனால் 1790 ஜெனரல் ஜேம்ஸ் ஸ்டியூவர்ட் அப்படிங்கிறவரால் திண்டுக்கல் வந்து மறுபடியும் திப்பு சுல்தான் வந்து பறிக்கப்பட்டு ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு கீழே வருது. ஆங்கிலேயர்கள் தான் திண்டுக்கல் மேலே இருக்க மலைக்கோட்டையை வந்து மிகவும் என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய அரண் மாதிரி கட்டி நாலப்புறமும் சைடில் வந்து பீரங்கியெல்லாம் வச்சு ஒரு பெரிய கோட்டை மாதிரி வச்சு இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்குமே ஆங்கிலேயர்கள் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் தங்கியிருந்தாங்க. கடந்த 2000 வருஷமாக திண்டுக்கலை கிட்டத்தட்ட ஒரு 10 அரசர்கள் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. கடந்த 2000 வருஷமும் திண்டுக்கல் வந்து ஒரு போர்க்களமாக தான் இருந்துட்டு வந்திருக்கு. கைப்புள்ள ஸ்டைலில் சொன்னா இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. திண்டுக்கல்ங்கிறது வந்து கொங்கு மண்டலத்துக்கு உள்ள வருது. கொங்கு மண்டலம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சேர அரசர்கள் தமிழகத்தில் கொஞ்சம் பகுதியில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா கோயம்புத்தூரை தலைமையிடமாக வச்சு திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், கரூர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களை மொத்தமாக சேர்த்து ஆள்ற பகுதி தான் அந்த கொங்கு மண்டலம். அந்த காலகட்டத்தில் தான் சேர மன்னர்களால் அபிராமி அம்மன் கோவில் திண்டுக்கல்ல கட்டப்படுது. கொங்கு நாடுனாவே கொங்கு தமிழ் தாங்க ஸ்பெஷலு. ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படியா எங்கே பார்த்தாலும் வணக்கம் பெரியப்பா, வணக்கம் சித்தப்பா, குழந்தையா இன்னூட்ட அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்னதுக்குள்ளே இருக்கோம் திண்டுக்கலுக்குள்ளே. 1950 இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் திண்டுக்கலை தாலுகாவை வச்சு மதுரை மாவட்டம் இயங்க ஆரம்பிச்சிச்சு. 1985 திண்டுக்கல் வந்து அதிக வருவாய் ஈட்டின காரணத்தினால திண்டுக்கலை ஒரு தனி மாவட்டமாக அறிவிச்சாங்க. 1985 மாவட்டமாக அறிவிச்சிருந்தாலும் திண்டுக்கல் ஒரு நகராட்சியாக தான் இருந்தது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மாவால் தான் 2013 இது ஒரு மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. நகராட்சியிலேருந்து மாநகராட்சியாக மாறதுக்கு 28 வருஷம் ஆயிருக்குது. அப்படி என்னடா இருக்குது திண்டுக்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னடா இல்லை திண்டுக்கல்ல வா காட்டுறேன். 47 சதுர கிலோமீட்டர் கொண்ட நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடோட 5வது மிகப்பெரிய மாவட்டங்க. 1950க்கு அப்புறம் கம்மியான கல்வியறிவு கொண்ட இந்த மாவட்டம் இப்போ 76% கல்வியறிவு கொண்ட மாவட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இன்ஜினியரிங்னா பிஎஸ்என்ஏ, ஆர்ட்ஸ்னா ஜிடிஎன்னு, யூனிவர்சிட்டினா காந்திகிராம். காந்தியை இறங்கி வந்து பார்த்த ஊருங்க இது. சம்மர் வந்தால் கொடைக்கானல் போயிடுவோம், அவுட்டிங்னா சிறுமலை ஹில்ஸு, தைப்பூசத்துக்கு போவாங்க. இதுக்கு மேலே திண்டுக்கல் கண்ணுக்கு வேறு என்னங்க வேணும்? அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் பொண்ணுங்க கோவில் திருவிழாவில் சின்னாலப்பட்டி சிங்குடி சிலை கட்டி வர அந்த அழகே தனிங்க. 700 வருஷம் பழமையான கோயில், 150 வருஷம் பழமையான ஜங்ஷனு, 3 மெயின் நேஷனல் ஹைவே, ஆசியாலே மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டு, அறுபடை வீடு, திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் மலைக்கோட்டை, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, சிறுமலை வாழைப்பழம், திண்டுக்கல் திராட்சைன்னு இப்படி திண்டுக்கலை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் சிட்டி, அவுட்டர் வந்தால் கிராமம்னு மண்வாசனை வீசுகிற ஊருங்க எங்கள் ஊர். ஆனால் வருத்தமாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா இவ்வளோ பெருமையாக இருக்க இந்த ஊரை பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல் 3ஐயும் சேர்த்து தனி மாவட்டம் அறிக்கணும்னு ஒரு கூட்டம் இன்னும் சுற்றிட்டு தாங்க இருக்குது. என்னடா நடக்குதுங்க? இதான் எங்கள் திண்டுக்கல். என்னதான் தமிழ்நாடோட தலைநகரம் சென்னைன்னு சொல்லியிருந்தாலும் அது வந்து வெறும் 400 வருஷம் தாங்க ஆச்சு. ஆனால் எங்கள் திண்டுக்கல் 2500 வருஷம் பழமையானது. ஏடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம திண்டுக்கலை பற்றி நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவா? நம்ம திண்டுக்கல் மச்சி நான் சித்தப்பா எடுதானா, நான் பெரியப்பா, நான் கொழும்பியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மிடில் கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.